வெல்கம் டு கோயில்பட்டி சிட்டி கிரிக்கெட் அசோசியேஷன். நீ நம்ம கூட மிஸ்டர் ராஜேஷ் இருக்காரு. வெல்கம். தேங்க்யூ சஞ்சய். நீங்க எப்போலேருந்து கிரிக்கெட் ஆரம்பிச்சீங்க? என்னெல்லாம் நீங்க கிரிக்கெட்ல நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நான் வந்து கிரிக்கெட் பால் வந்து ஒரு 2014ல் ஆரம்பிச்சேன். காலேஜுக்கு போனதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சேன். ஓகே. இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டென்னிஸ் பால் ஆடினீங்களா? ஃபர்ஸ்ட்டு ரப்பர் பால் தான். ரப்பர் பால் வந்து நான் 8th 9th படிக்கிறப்போ இருந்து விளையாடுவோம். ஓகே. அப்புறம் கிரிக்கெட் பாலை பற்றி வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சது வந்து காலேஜுக்கு அப்புறம் தான். காலேஜ் டீம்ல இருந்தீங்க? ஆமாம், காலேஜ் டீமில் இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கிரிக்கெட் பால், டென்னிஸ் பால் எல்லாமே விளையாடுவோம். ஓகே. இப்போ நீங்க ஃபுல்லா கோயில்பட்டிலாம் ஆடுறீங்களா கிரிக்கெட்? ஆமாம், கம்ப்ளீட்டாக கோவில்பட்டியில் தான். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இதில் லீக் டீமில் ஆடுறோம். ஓகே. அப்புறம் கோவில்பட்டியில் லோக்கலில் மேட்சஸ் ஆடுறோம். இப்போ நம்ம கோயில்பட்டி கிரிக்கெட்ல வந்து நிறைய டெவலப் ஆயிருக்கு. நீங்க இப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல எவ்வளோ டெவலப்மெண்ட் என்னெல்லாம் நடந்திருக்கு? முன்னாடி இப்போ நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தோன்னா, கோவில்பட்டியில் பெருசாக லெதர் பால் டோர்னமெண்ட்ஸ் நடக்காது. மேக்ஸிமம் நம்ம வெளியூர் திருநெல்வேலி அப்படிலாம் தூத்துக்குடி அப்படிதான் நடக்கும். ஓகே. அங்கேயுமே இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது. முன்னாடி வந்து லீக் டீம் வந்து இங்கே பகடா ஸ்போர்ட்ஸில் வச்சுருந்தாங்க. அதாவது தூத்துக்குடியில் ஒரு லீக் டீம் எடுத்து 11 பேர் 15 பேர் விளாட வச்சாங்க. அப்போ வந்து நானும் வந்து ஒரு 3rd இயர் 4th இயர் படிக்கிறப்போ விளாட ஆரம்பித்தேன். அங்கே அதுலேருந்து தொடர்ந்து லீக் டீம் ஆடினோம். இப்போ கடந்த 2 வருஷமா ஒரு 2, 3 டீமாக ஆடுறோம். அதுக்கப்புறம் இன்னும் கடந்த 2, 3 வருஷம் வந்து கேபிபிஎல், கேசிசிஎல் அப்புறம் நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து பகடா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து விஜயானந்த் சார், தயானந்த் அவங்களாம் நடத்துறதுனால அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் க்ரோ ஆகி இப்போ இண்டிவிஜுவலாக நிறைய பேர் டோர்னமெண்ட்ஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. T20 இருக்கட்டும், 50 ஓவர்ஸு, T10. அப்புறம் நம்மளும் நிறைய வந்து ட்ராவல் பண்ணி வெளியூர் நிறைய போக ஆரம்பிச்சிட்டோம். போய் விளாண்டு நிறைய இடத்துல ஜெயிக்கிறோம். நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நிறைய வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். வெளியூர் டோர்னமெண்ட்டும் போகிறோம். நம்ம ஊர்லேயே நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து நடக்குது. இப்போ விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்களே. இப்போ அவங்க இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து திருப்பி கிரிக்கெட் பாலுக்கு வந்திருப்பாங்களே உங்கள மாரி இப்ப. அவங்ககிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்ககிட்ட என்னன்னா, முன்னாடி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. டீம்ஸும் இருக்காது விளாடுறதுக்கு. எங்கேயாவது 1, 2 தான் விளாடுவாங்க. கிரிக்கெட் பாலே 1, 2 இடத்துல விளாடுவாங்க. கோயில்பட்டியில் சுத்தமாக இருக்காது. இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிசிப்ளின்ல விளையாட வர்றதுக்கு நிறைய பசங்க இல்லை. கரெக்டாக ப்ராப்பராக வந்து அந்த டைமுக்கு வரோம், விளாடணும். ஃபுல்லாக இந்த ஃபோக்கஸில் வந்து விளாடணும். ஏதாவது டீமுக்கு பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அவங்களும் வந்து பர்சனலாக க்ரோத் ஆகிறதுக்கு வந்து கிரிக்கெட் பால் விளாட வரணும். ஆனால் நிறைய பேர் வரமாட்டாங்க. முன்னாடி வந்து ஆள் நிறையா இருக்கும், டீம் இருக்காது. டீம்ஸ் நிறையா இருக்குது, கிரவுண்ட் இருக்குது. விளாடுறதுக்கு டிசிப்ளினான பையங்கள். எல்லாரும் விளாட வரணும் இனிமேல்.